தொலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குறில் நெடில் வேறுபாடு சார்ந்து ஓல்டு கொஸ்டினில் ஒரு முக்கியமானது பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, வலினா என்ன, வாலினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வலி அப்படின்னா அது காற்று, வாலி அப்படின்னா அது அம்பு. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. வலி அப்படின்னா அது காற்று, வாலி அப்படின்னா அம்பு. இதுவே பாருங்க, மடு அப்படின்னா அது நீர்நிலை, மாடு அப்படின்னா செல்வம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கூடுதலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடுனா செல்வம், மடு அப்படின்னா நீர்நிலை. பரி அப்படின்னா குதிரை, பாரி அப்படின்னா வள்ளல். சரியா, பாரி வள்ளல் சொல்லுவோம்ல அவர். சரியா, அடுத்து பாருங்க, கரி அப்படின்னா யானை, காரி அப்படின்னா அது மாட்டோட வகை. நம்ம இது ஷார்ட்ஸில் ஏற்கனவே போட்டிருந்தோம், கூடுதலாக ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று பாருங்க, முக்கியமானது கொடுத்துருக்காங்க. அதாவது நசி நாசி கொடுத்துருக்காங்க. நசினா என்னன்னா குறைதல், நாசி அப்படின்னா மூக்கு. சரியா, அப்போ தொழில் நசிவடைதல்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நசிவடைதல், நசி அப்படின்னா என்னென்னா குறைதல். அப்போ தொழிலோட போக்கு குறையுது அப்படின்னு அர்த்தம். அப்போ நசி அப்படின்னா குறைதல், நாசி அப்படின்னா அது மூக்கு. இந்த பாருங்க, கலை என்ற சொல்லிற்கு பொருத்தமுடைய இரு பொருளை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று வயலில் உள்ள கலை, இன்னொன்று முகத்தின் ஒளி. இது ரொம்ப முக்கியங்க, ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. கலை அப்படின்றது நம்மளுக்கு வயலில் உள்ள கலை தெரியும். இது நம்ம இந்த கலை நினச்சிட்டு இருப்போம், இந்த குண்டுலா நினச்சிட்டு இருப்போம். பட் அது கிடையாது, முகத்தின் ஒளி. சரியா, கலை அப்படின்னா. இன்னொன்று பாருங்கள், இந்த முக்கியங்க. அதாவது மரங்கள் தான் அடிப்படை. அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. சரியா, இது அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க, ஏன்னா அவங்க மாற்றி கேட்க மாட்டாங்க, இது அப்படியே கேட்பாங்க. சரியா, அடுத்து, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் வருது, இல்லை அப்படின்னா ஒரு நெகட்டிவ் வருது. சரிங்களா, அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுக்கு வந்துச்சுன்னா நடுவில் இல்லை என்றால். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். அடுத்து பாருங்கள், நான் நேற்று பள்ளி செல்லவில்லை. ஒரு கூற்று கொடுத்துட்டாங்க, அதுக்கு காரணம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏனெனில் நடுவில் போட்டுருங்க. அதாவது நான் நேற்று பள்ளிக்கு செல்லவில்லை, ஏனெனில், ஏன்னா காரணம் என் உடல்நிலை சரியில்லை. சரியா, இது முக்கியமான இன்ஃபர்மேஷனாக பார்த்துக்கோங்க. வர்ற திங்கக்கிழமை, சரிங்களா, 16ஆம் தேதி நம்ம அடுத்த செட்டு பகுதி 2க்கான இந்த ஓல்டு கொஸ்டினோட பிடிஎஃப் நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்பிடுவோம். ஏற்கனவே பகுதி 1 அனுப்பியிருந்தோம் 101 பக்கங்களோட. இப்போ அடுத்து பகுதி 2 வர்ற திங்கக்கிழமை 16ஆம் தேதி நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டுருவோம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்ப்பா.